சோ வந்து அது என்ன சொல்ல வருது மாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோமா கேக்குறாங்க. அது என்ன எதுக்காக அப்படின்னா, ரிஷி பிரிகு இருக்கிறாரு. அவரும் அவங்களுடைய மனைவி ரிஷி காத்தி இருக்காங்களே, அவங்க 2 பேரும் வந்து பரபிரம்மனோட பரபிரம்மம் அதாவது பிரபஞ்சத்துல ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றத வந்து இது குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு எந்த ஒரு மாயையிலயும் சிக்கிக்காம, எந்த ஒரு வேதனையும் சிக்கிக்காம அவங்க வந்து ஃப்ரீயா இருக்காங்க அப்படின்றது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க அங்க போய் சேர்ந்ததுனால, இந்த விண்ணுலக கடவுள்கள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் அத செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "உனக்கு கேக்குதா? அந்த அங்க செலிப்ரேட் பண்ற அந்த குரல் உனக்கு கேக்குதா? அங்க வந்து இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி உன்னால உணர முடியுதா? இந்த எல்லா உயரிய உலகங்கள்ல கூட பாய்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி, அது உன்னால உணர முடியுதா?" அப்படின்றது சீதா மாதா கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து சோமாக்கு இதெல்லாம் உணர முடியல. ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியல. இது சத்தமும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல. ஆனா இவங்க சொல்றாங்களே, சீதா மாதா சொல்றாங்களே, அது அது வந்து இவங்களால உணர முடியலனாலும், ஓகே அப்படின்ற மாரி அவங்க வந்து கவனிக்கிறாங்க. சரி, அதாவது சீதா மாதாக்கு தெரியுது, நமக்கு தெரியல. ஆனா வந்து நானும் பார்க்குறேன் அப்படின்ற நெனச்சுக்கிட்டு அவங்க இதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து அயோத்தியாக்கு போறதுக்கு நம்ம தயாராகணும் இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல. எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு ஆசை வந்து நிறைவேறாத ஆசை ஒண்ணு இருக்கு. அது நிறைவேறணும் அப்படின்னோனே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சோமாக்கு. என்ன ஒரு சீதா மாதாக்கு போய் என்ன ஆசை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்கும்போது சீதா மாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இங்க பூமியில மனித பிறவி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த இந்த மனிதர்களோட கண்ணால நான் வந்து மகாதேவர பார்க்கணும் அப்படின்றாங்க. அதாவது சிவபெருமான நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி அந்த தேவ உலகத்துல இருக்கும்பொழுது அவங்களால வந்து அவங்கள பார்க்க முடியுது. அவங்களும் அவங்களும் ஒரு ஒரு கடவுள் தான். அதனால பார்க்க முடியுது. இப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க, "நான் இந்த மனித ரூபத்துல இருக்கும்பொழுது நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா வந்து பார்வதி இருக்காங்க இல்லையா? அது இலங்கையில வந்து பார்வதி நான் பார்த்தேன். அப்பவே நான் வந்து சொல்லியிருக்கேன். இத வந்து நான் வந்து சிவபெருமான பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த போர் நடக்கும்பொழுது நான் அடிக்கடி வந்து சிவபெருமானுடைய அந்த பிரசன்ஸ், அவருடைய இருப்பு அந்த இடத்துல என்னால நல்லாவே உணர முடிஞ்சது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அ ஸ் இருந்தாலும் பார்வதி மாதாவை எப்படி அவங்களுடைய உருவத்த என்னால பார்க்க முடிஞ்சதோ, அந்த மாரி வந்து அவருடைய எனர்ஜிஸ் தான் உணர முடிஞ்சதே தவிர, சிவபெருமானுடைய எனர்ஜிஸ். அவர வந்து நான் வந்து முழு உடல்ல வந்து என்னால பார்க்க முடியல. சி பார்வதி பார்க்குற மாதிரி. ஆனா, அவர் கண்டிப்பா ஒரு நாள் வந்து என் முன்னாடி காட்சி அளிப்பார் அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்வதி அம்மாவுக்கும் தெரியும். நான் வந்து சிவபெருமான பார்க்கணும்னு விரும்புறேன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனா கண்டிப்பா இது என்னுடைய இறுதி ஆசை. இது வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் சொல்லும்போது சோமாக்கு வந்து ஒரு மாரி அனீசியா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சீதா மாதாவ பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நினைப்பே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்த ஏற்படுத்துது. இதுக்கப்புறம் வந்து சில மாதங்கள் வந்து ஸ்ரீராமர் வந்து இங்க வரவும் இல்ல. ஆசிரமத்துக்கு வராமலே இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ராஜ்யத்துல நடக்கிற நெறைய முக்கியமான விஷயங்கள். அத கவனிக்க வேண்டிய பொறுப்புல அவர் இருக்காரு. அதனால அவரால இங்க வந்து அடிக்கடி வர முடியல. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, குழந்தைக வந்து தூங்குறதுக்காக போறதுக்கு முன்னாடி அம்மாவ பார்த்துட்டு போவாங்க. அவங்க வந்து இப்ப பெரியவங்கள் ஆயிட்டதுனால தனி குடில்ல அவங்க இருக்காங்க. பார்த்துட்டு போறதுக்கு வரும்பொழுது சீதா மாதா என்ன பண்றாங்க, "இங்க வாங்க, வாங்க, வெளியில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல வந்து அவங்களுக்கு காமிக்கிறாங்க. "இங்க பாருங்க, எத்தனை எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள் இருக்குது. அப்ப இந்த பூமி மட்டுமே ஒரு உலகம் கிடையாது. பூமிய தாண்டி இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ உலகங்கள் இருக்குது. கண்ணால பார்க்க முடிஞ்ச உலகங்கள், பார்க்க முடியாத உலகங்கள் எல்லாம் இருக்குது. அ நான் வந்து இங்க பூமியில இல்லாதபோது" அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த வேற உலகங்கள் இருக்கு இல்லையா? அங்க வந்து என்னுடைய பணி தொடரும். நான் அங்க வந்து என்னோட வேலைகள செய்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த லவ்வோட ஃபேஸ்ல வந்து ரொம்ப ஒரு பதட்டம் ஏற்படுது. "என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க இங்க இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, சீதா மாதா வந்து உடனே அவங்கள வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல. நான் எப்பயுமே இங்க இருப்பேன். ஆனா, நான் வந்து அந்த உலகங்கள்ல கூட என்ன வந்து அழைக்கப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால வந்து இந்த நட்சத்திரங்கள நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா, உங்களுடைய நண்பர்கள் மாதிரி பார்க்கணும். அவங்க வந்து இந்த நட்சத்திரங்கள் வந்து அன்ப வந்து எல்லார்கிட்டயும் வந்து அன்ப தான் பரிமாறிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய டெஸ்டினி அதாவது நம்மளுடைய தலையெழுத்து இல்லன்னா நம்ம எடுத்துட்டு வந்த சோல் பிளான் அந்த மாரி இருக்கலாம். அத நம்ம நிறைவேற்றதுக்காக அவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து சில நேரங்கள்ல அவங்க வந்து சேலஞ்சஸ் கூட கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அது பிரச்சனை மாதிரி சொல்லலாம். ஆ நமக்கு வந்து அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா? நமக்கு ராசி நட்சத்திரம் சரியில்ல. அப்படி இப்படிலாம் ஏதோ பேசுறோம் இல்லையா? அந்த மாரி. அது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய
ஆன்ம வளர்ச்சிக்காக தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நட்சத்திரங்களுக்கும் மனிதர்களுக்குமான தொடர்ப பத்தி இதுல வந்து சீதா மாதா சொல்றாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்க புரிய வைக்கிறாங்க. அப்போ வந்து இனிமே நட்சத்திரங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களா பார்க்கணும். நமக்கு வந்து அவங்க செய்றது வந்து நாம ஆன்ம ரீதியா மேம்படணுன்றதுக்காக தான், நம்மளோட குரோத்க்காக தான் அவங்க செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதேபோல நான் வந்து ரிஷி பிரிஹு ஓட மகளா இருக்கும்பொழுது, நான் இந்த நட்சத்திரங்களின் நாலேட்ஜ வந்து நான் அங்க வந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தேன். நட்சத்திரங்களுடைய பாஷைய வந்து அவரு க கத்துக்கிறதுக்கு நான் வந்து உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நான் அவருக்கு வந்து மகளா இருக்கும்பொழுது, நான் அந்த நாலேட்ஜ வந்து ரிவீல் பண்ணேன். நான் இங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து அந்த ஞானங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டே தான் இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. நான் வந்து அங்க நட்சத்திரங்கள்ல இருந்தா கூட நான் உங்கள வந்து கண்காணிச்சுட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு அன்பு செலுத்திட்டே இருப்பேன் அப்படின்றத சொல்றாங்க. ஆ சரின்னு சொல்லிட்டு, அது குஷ் வந்து கேட்கிறான். "ஏம்மா அப்படி சொல்றீங்க? நாங்க தான் இந்த அரண்மனைய இந்த கிங்டம் இந்த நாட்ட ஆளப் போறோம். நீங்களும் எங்க பக்கத்துல தாம்மா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீதா மாதா என்ன சொல்றாங்க, "நான் அந்த உலகங்கள்ல கூட இருப்பேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ குழந்தைங்களுக்கு வந்து நைட் டைம் ஆயிடுச்சு, தூங்குற டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கேள்விகள் கேட்கறாங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடுது. அதனால அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த பக்கத்துல இருக்க குடில்ல வந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாள் காலையிலேயே சீதா மாதா என்ன சொல்றாங்க, ம் நமக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட் வரப்போறாங்க. ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் வரப்போறாங்க. அவங்களுக்கு நம்ம விருந்து வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னாங்க. சே சோமாக்கு வந்து புரியல. என்ன யாரா வந்தாங்க அப்படின்னா, உணவு தயார் பண்ணுவோம். ருசியான உணவு தயார் பண்ணுவோம். ஆனா விருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரியல. அதுக்கப்புறம் வந்து சீதா மாதா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களே போயிட்டு காடுகள்ல போய் திரிஞ்சு, அங்க இருக்கிற எல்லா வேர்கள், அப்புறம் எல்லாம் அ உண்ணக்கூடிய தாவரங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து சேகரிக்கிறாங்க. அவங்க மூலிகைகள் சேகரிக்கிறாங்க சீதா மாதா. ஆ சோமா வந்து வேர்கள் இருக்கு இல்லையா? வேர் பகுதியில இருக்கிற அந்த கிழங்குகளா இருக்கலாம். அந்த மாரி சோ அதெல்லாம் அவங்க சேகரிக்கிறதுக்காக போறாங்க. சீதாம்மா அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதுவரைக்கும் எப்படி இவ்ளோ ஒரு சந்தோஷத்த வந்து அவங்க அ ஸ்ரீராமர் வரும்போது தான் பார்க்க முடியும். அந்த மாரி அத விட அதிகமா வந்து அவங்க வந்து சந்தோஷமா இருக்கும்போது சோமா என்ன நினைக்கிறாங்க, ஒருவேள நம்ம வந்து அயோத்தியாவுக்கு போறதுனால சீதாம்மா எப்படி அயோத்தியாவுக்கு போறோம் அப்படின்ற அறிவிப்பு வந்தனால மாதா வந்து இப்படி சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சோ சீதா மாதா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்தா அவங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்காக ரொம்ப ஒரு அழகான ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த இடத்த வந்து ஆக்சுவலா இவங்களும் ஸ்ரீராமரும் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காகவும், அவங்க குடும்பத்தோட கேதரிங் இருக்கும்போது சேர்றதுக்காகவும் அந்த டைம்ல தான் வந்து இந்த இடத்த வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அறையில இருக்கிற அந்த குஷன்ஸு, அந்த பில்லோஸ், அந்த குஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த குடில்ல இருக்கிற அந்த அறையில மட்டும் தான் இருக்குமே தவிர, அத வெளிய கொண்டு வரமாட்டாங்க. ஆனா இப்ப முதல் முறையா வந்து இந்த மாரி அ இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் அந்த குஷன்லாம் கொண்டு வா என்னுடைய ரூம்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆ காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமே வரல. சரி நைட் வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு சோம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி அவங்க வந்து நாளைக்கு வருவாங்களா இருக்கும். மாதா அப்படின்னு சொல்றாங்க. சீதா மாதா சொல்றாங்க, இல்ல. அவங்க இன்னைக்கே வருவாங்க. எனக்கு நல்லா தெரியும் அத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உணவு பொருள் எல்லாம் வந்து சூடு பண்ணி வச்சுக்கோ. அவங்க எப்ப வேணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சூடாவே வச்சுக்கோ அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆ அவங்க யாரு வராங்க அப்படின்றத வந்து சோமா கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இத்தன நாள் வந்து இவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்தது இல்ல. இந்த மாரி விருந்து தயார் பண்ணோம். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் மாற்றம் வந்த உடனே, சோமா வந்து யாருன்னு கேட்கிறோனே, சீதா மாதா சொல்றாங்க, "உனக்கு தெரியும். அப்புறமா வந்து அவங்கள பார்க்கும்பொழுது உனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து எதிர்பார்த்தவங்க 2 பேர் எதிர்பார்த்திருக்காங்க. அவங்க வந்து இந்த கதவ வந்து தட்டுறாங்க. கொஞ்சம் இரவு பொழுது ஆயிடுது. அப்போ வந்து அவங்க கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. அப்போ சீதா மாதாக்கு வந்து இன்னும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, அவங்க ஃபேஸ்லயே ஒரு க்ளோ வருது. அவங்களுக்குள்ள ஒரு கதிர் வீசுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. உடனே அவங்க வந்து போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 பேர் வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு கதவு திறந்து விட்டுட்டு, அவங்களுடைய கால்கள தொட்டு வணங்குறாங்க. அத வந்து தொடுறதுக்கு ட்ரை பண்ணும்போதே, அதுல வந்து ஒருத்தர் சொல்லிறாரு. அவர் சொல்லிறார், "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்பொழுது, "ப்ளீஸ் தயவு செய்து என்ன வந்து உங்களோட கால்கள தொட்டு ஆசீர்வாதம் பெறதுக்காக என்ன அனுமதியுங்க" அப்படின்றத வந்து சீதா மாதா சொல்லி அவங்களுடைய கால்கள வந்து விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆ இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்குது. அவங்கள பார்க்கும்பொழுதே
அவங்களுக்குள்ள அந்த ரேடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதுல இருந்து ஒளி வீசுற மாரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுறது அப்படின்றத வந்து சோமா பாக்குறாங்க. ஆனா வந்து யார் இதுன்றதெல்லாம் தெரியாது. எதுக்கு இப்போ வந்து இந்த மாரி நடக்குது? இது மாரி சீதா மாதா ஆசைப்பட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் கூட தெரியாது. எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அவங்களோட அழகுல வந்து மயங்கி கொஞ்ச நேரம் வந்து நிக்கிறாங்க. இது வந்து ஒரு பூமியில வசிக்கும் ஒரு ஆணோ, பெண்ணோடைய வசீகரம் கிடையாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்கு அப்படின்றத வந்து அவங்க நினைக்கிறாங்க. இந்த பேல் ஸ்கின் அதாவது வெள்ளைப்பான ஒரு சருமம். அதுக்கப்புறம் அந்த ஒரு கண்கள் வந்து நல்ல டார்க்கா கருமையா அந்த பாதாம் இருக்கு இல்லையா? அந்த பாதாமோடைய ஷேப்ல வந்து அந்த கண்கள் வந்து சொல்றாங்க. அதே போல அந்த அந்த ஆள் நின்னுட்டு இருக்காரு இல்லையா? அந்த மேன். அவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பேலா, சாஃப்ட்டா பார்க்கறதுக்கே வந்து அவருக்கு ரொம்ப சக்தி இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கிற மாரி அவருடைய உருவம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு வராங்க. சோமா வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அ அ அந்த பெண் வந்து சீதா மாதா கிட்ட சொல்றாங்க. அதாவது அந்த 2 பேர் துறவி வந்திருக்காங்கல்ல, அதுல அந்த பெண் வந்து சீதா மாதா கிட்ட சொல்றாங்க. "சீதா, அ உனக்கு வந்து என்ன வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தோணுச்சு இல்லையா? அதனால தான் நான் வந்திருக்கேன். உன்னுடைய ஆசைய நிறைவேத்துறதுக்காக வந்திருக்கேன்." அப்படின்றது வந்து அந்த அந்த அ பெண் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்றாங்க. "சீதா" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவங்க சொல்லும்பொழுது, அந்த ஆண் இருக்கார்ல, அவரு சொல்றாரு. "நீ எனக்காக ஏங்கிட்டு இருந்த. என்ன பார்க்கறதுக்காக ஏங்கிட்டு இருந்த. அதனால அந்த ஒரு ஆசைய வந்து நிறைவேத்துறதுக்காக வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "உன்னுடைய அந்த ரெக்வெஸ்ட்ட வந்து நான் எப்படி மறுக்க முடியும்? அதனால நான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, கொஞ்ச நேரத்திலேயே வந்து அப்பவே வந்து ஸ்ரீராமர் வந்து அங்க வர்றத வந்து பார்க்க முடியுது. ஸோ அவரும் வந்து அந்த ஆசிரமத்த நோக்கி அவர் வர்றாரு. வந்த உடனே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் விருந்துக்காக தயார் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த ஏரியால. அங்க போயிட்டு கேதர் ஆகுறாங்க. அங்க சேர்ந்துட்டு, அங்க வந்து சில பேச்சு உணவு எல்லாம் அங்க பரிமாறப்படுது. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பேசுறாங்க. ஸோ என்னன்னாக்கா, அந்த பெண் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம் எ எல் எல்லாத்தையும் அவங்க வந்து அங்க இலங்கையில வந்து ராவணரால கொஞ்சம் நெஞ்சம் பாதிக்கப்படல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப அந்த நாட்களே வந்து ரொம்ப துக்ககரமான நாட்களா இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. மத்த அங்க இலங்கையில இருக்கும்போது நெறைய விஷயங்கள் நடந்தது. அதேபோல வந்து அ லக்ஷ்மணர் வந்து அ அந்த உடல்ல காயம் பட்டு போர்க்காயம் பட்டு கீழ விழுந்திருக்கும்போது, இவங்க வந்து அவருக்கு வந்து ஒரு மறுபிறப்பு குடுத்த மாரி அவங்கள பார்த்துருக்காங்க இல்லையா? அதனால அது எல்லாத்தையும் வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய சீதா மாதா பத்தி நடந்த விஷயங்கள் தான் வந்து இந்த பெண் இருக்காங்க இல்லையா? துறவி மாரி வந்திருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அ ஒரு பாய்சனஸ் ஆரோ விஷம் தடவிய அந்த ஆரோ இருக்கு இல்லையா? அது வந்து ராமர வந்து போய் குத்திக்கிச்சு. அதனால அவர் வந்து அந்த மயங்கி விழுந்திருந்தாரு. மயங்கி விழுந்த மாரி நிலையில இருந்தாரு அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. அதனால இவங்க வந்து தன்னுடைய உடல்ல தன்னுடைய ஆயுசுல இருந்து கொஞ்சம் வருஷங்கள் வந்து லக்ஷ்மணருக்கு குடுக்கணும் அப்படின்னு கூட நெனச்சுட்டாங்க. சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சீதா மாதா வந்து ஸ்ரீராமர் வந்து பார்க்குறாரு. இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து யம தர்மராஜாவு கூடயே கூட போராடியிருக்காங்க அப்படின்ற மாரி. அப்போ வந்து அவருக்கு வந்து அ இவ்ளோ இவ்ளோ அளவுக்கு கூட யாரால குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்து வந்து வியந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து அ எ எ என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய அந்த அதாவது சீதா மாதா வந்து இத்தன வருஷங்கள் வந்து இவ்ளோ வருஷங்கள் தான் இந்த பூமியில வாழப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு, அந்த தன்னுடைய வயதுல இருக்க தன்னுடைய அந்த ஆயுட்காலத்துல இருக்கிற வருஷங்கள வந்து அந்த ஒரு லக்ஷ்மணருக்கு குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதையுமே வந்து இப்ப வந்து இவங்க சொல்லும்பொழுது, ராமர் என்ன சொல்றாருன்னா, அத வந்து நீடிச்சிடலாம். இவங்களோட ஆயுட்காலத்த வந்து நீடிச்சுக்கலாமே அப்படின்றது சொல்லும்பொழுது, இல்ல, இல்ல. அது வந்து சீதா வார்த்தைகள். அது வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ எவ்வளோ நேரம் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த பூமியில இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்ற மாரி அவங்க கேட்கும்பொழுது, அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த நேரத்த வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஸ்ரீராமர் கேட்கிறாரு, "எவ்வளோ நேரம்?" அப்படின்னு கேட்ட உடனே, சீதா மாதாவ பார்த்து இந்த இந்த பெண் சொல்றாங்க. அதாவது "உன்னால சூஸ் பண்ண முடியும். எத்தன வருஷங்கள் அப்படின்னு நீ நினைக்கிறியோ, அத்தன வருஷம் நீ வந்து சூஸ் பண்ணிக்கோ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமரும் வந்து கொட்டிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சீதா மாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு இல்லையா, அந்த வாழ்நாள் காலத்த நீட்டிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு சீதா மாதா என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல, இல்ல. என்னோட வாக்கு நான் குடுத்துட்டேன். அத வந்து நான் மீற முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது லக்ஷ்மணருக்கு மட்டும் இல்லாம இதே போல ஒரு சூழல் எனக்கு மறுபடியும் வந்தா கூட, லக்ஷ்மணரோட வாழ்க்கைய காப்பாத்துறதா இருக்கட்டும், இல்ல வேற நம்மளுடைய
அவங்களோட மச்சனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? பரத், சத்ருகன் எல்லாம். சோ அவங்கள கூட வந்து அவங்களுக்காக கூட நான் வந்து இத செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ இந்த வகையில அவங்க மனசுல எவ்ளோ அன்பு இருக்குது பாருங்க. இத வந்து யாராலயாவது செய்யறது சாத்தியமாக்குமா? நம்ம வந்து பொதுவா பார்த்தோம்னா பெரிய பெரிய குருமார்கள் இருப்பாங்க. அவங்க வந்து சீடர்களுடைய அந்த ஆன்ம முன்னேற்றத்துக்காக அவங்க அவங்களுடைய கர்மாக்கள வந்து தன் மேல வாங்கிக்குவாங்க. அவ்வளவுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது வந்து அதையெல்லாம் தாண்டி ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்ப வந்து எல்லார்கிட்டயும் செலுத்துற விதமா அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நான் வந்து இங்க எங்கயாவது கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் வந்து பேசிலாம் முடிச்சுட்டு அவர் வந்து அ இல்ல ஐ மீன் சாரி அவரு வந்து அயோத்தியாவுக்கு போறது இல்ல. அவரும் வந்து இந்த உலகத்த விட்டு போயிடணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. சீதா இல்லாத இடத்துல எனக்கு என்ன இருக்குன்ற மாரி அவரும் வந்து சொல்லும்பொழுது, அப்ப வந்து அதுல இருக்கிற அந்த வந்திருக்காங்கல்ல அந்த விருந்தாளிகள் 2 பேரு. அதுல இருக்கிற அந்த ஆண் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "அது வந்து முடியாது. நீ வந்து உன்னுடைய வேலை வந்து முடியல. நீ இங்க தான் இருந்தாகணும். உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரங்கள் இருக்கு. உன்னுடைய மகன்கள் வந்து எப்போ அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களோ, அவங்க கிட்ட பொறுப்ப குடுத்துட்டு, இந்த புது சமூகத்துக்கு தேவையான எல்லா செக்யூரிட்டி எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கான தேவையான தர்மத்தின் அ அ ரூ லா இருக்கு இல்லையா? நீதிகள், தர்மத்தின் நீதி. அது எல்லாத்தையும் நீ வந்து அ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து உன்னால வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிரபஞ்ச அன்பு அப்படின்றது தான் வந்து அ அத பேஸ் பண்ணி தான் இந்த லாஸ்லாம் இருக்கணும். இந்த சட்டங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. இதுதான் உன்னுடைய பிறப்பின் நோக்கமா இருக்குது. உங்க 2 பேரோட பிறப்பின் நோக்கமாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல சீதா மாதா வந்து கொஞ்ச நாள் இந்த பயணத்துல கொஞ்ச நாள் உங்கள முன்கூட்டியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியவே அவங்க வந்து பாடி வெக்கேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுடைய பர்ப்பஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா ஸ்ரீராமரோட பர்ப்பஸ் முடியல அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ இதையுமே நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த பூமி அப்படின்றத வந்துட்டோம் அப்படின்னாவே, நம்ம என்ன நினைப்போம்? இவங்க இல்லாம நான் இருக்க முடியாது. நான் இல்லாம இவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இல்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருங்கியவங்களா இருப்பாங்க. அவங்கள பத்தி சதா நினைச்சுட்டு இருப்போம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆ ஒருத்தருடைய ஆன்ம பயணம் வந்து ஒண்ணு இருக்குது. யாரோடைய ஒருத்தரோட சேர்ந்து கனெக்டடா இல்ல. நமக்கு வந்து இந்த கொஞ்ச நேரம் இருக்கும். அந்த ஆன்ம அந்த அந்த பர்ப்பஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அத எப்ப செய்து முடிச்சுட்டோமோ, நம்ம வந்து வேற உலகங்களுக்கு போயிடணும். அதே போல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தரா அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ அ அவங்க இல்லன்னா நான் இல்லன்றதோ, இல்ல அவங்க எனக்கு உயிரானவங்க அப்படின்றத சொல்றதோ, அதெல்லாம் வந்து கூடாது. அவங்க அவங்களுடைய ஆன்மீக பாதையில ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயம் ஒரு டைரக்ஷன் நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அ சீதா வந்து எல்லாருக்கும் வந்து அந்த உயரிய தலங்கள்ல இருந்தே கூட எல்லாருக்கும் உதவி செய்றவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இவங்க சீதா மாதா செஞ்சுட்டே இருக்க போறாங்க அப்படின்றதையும் வந்து அந்த நபர் வந்து பேசுறாரு. இது எல்லாத்தையும் வந்து இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நபர் யாரா இருக்கக்கூடும்? அவர் வந்து எப்படி இதெல்லாம் அவருக்கு வந்து இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து அந்த நபர பார்த்த உடனே சீதா மாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் வந்து இந்த பூமியில இருந்து விட்டுட்டு போக போறேன். என்னுடைய குடும்பத்த விட்டுட்டு போக போறேன். நான் ரொம்ப மிகவும் நேசிக்கிற இந்த உலகத்த விட்டுட்டு போறேன். அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஆ ஒரு சோகம் இருக்க தான் இருக்கும். ஆனா, உங்க உங்க கிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி, உங்கள பார்த்த அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? அது வந்து இந்த சோகத்த எல்லாம் வந்து தாண்டியது, மீறியது. சோ நான் வந்து எனக்கு சோகம் இருக்குது அப்படின்னு சொல்றத விட, ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கேன் உங்கள பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த அந்த ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, "அதுக்காக தான நாங்க இங்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இப்ப நீங்க 2 பேரும் உண்மையில யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்க எல்லாரும் வந்து கண்கள மூடி தியானம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே அதாவது எங்க 4 பேருமே கண்கள மூடி தியானம் செய்றாங்க. இது எல்லாத்தையும் வந்து இந்த அவங்களுடைய பணிப்பெண் வந்து சோமா வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற அந்த உணவு பிளேட் எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு வச்சிருக்காங்க இல்லையா? சோ அது எல்லாத்தையும் சேகரிச்சு, அது எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கும்பொழுது, இந்த உரையாடல்கள கேட்கறாங்க. சோ கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுல வந்து ஒரு வலி தான் ஏற்படுது. எதுக்குன்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா, சீதா மாதா பிரியக்கூடாது அப்படின்ற மாரி இருக்காங்க இல்லையா? அதனால, அ அப்போ வந்து அவங்க உடனடியா அவங்களுடைய காட்டேஜ்க்கு போயிட்டு, இங்க பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால அத வந்து தாங்கிட்டு நிக்க முடியல. எல்லார்கிட்டயும் வந்து சொல்லவும் முடியாது, அழவும் முடியாது. அதனால தனிமையில போயிட்டு அவங்க அழுவறதுக்கு வந்து ஐ மீன் அழுதுட்டு தனியா போய் படுத்துக்கிறாங்க, அந்த இடத்துல. ஏன்னா, சீதா மாதா இப்ப இங்கருந்து போறாங்க. பூமியில இருந்து போறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அந்த மாரி இருக்குது. ஆ சோ நெக்ஸ்ட் வந்து அவங்க திடீர்னு தூக்கத்துல வந்து நடு நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து விழிப்பு வந்துருது.
சோமாக்கு. விழிப்பு வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, சரி அங்க இன்னமும் பேசிட்டு இருக்காங்களா? இல்லன்னா முடிஞ்சிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியாக அவங்க வந்து பார்க்கும்பொழுது, இப்போ அவங்க அவங்க பார்க்கும்போது இன்னமும் ராத்திரி தான் இருக்குது. இன்னும் வந்து அவங்க எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனா, ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த நபர் இருக்காங்க இல்லையா? அந்த ஆணும், பெண்ணும். அவங்க உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல வந்து பார்வதி அம்மாவும், மகாதேவரும் தான் இருக்காங்க. அப்புறமா வந்து ஸ்ரீராமரும், மாதாவும் இருக்காங்க. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு, "சரி நம்ம போலாமாங்க?" அப்படின்னு யோசிக்கும்பொழுது, அவங்க கண்கள் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அவங்களால கண்ண நல்லா தொறக்க கூட முடியல. தூக்கம் சொல்லுவோம் இல்லையா? தூக்க கலக்கம் அப்படின்ற மாரி. அதனால வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கண்ணே வந்து ரொம்ப ஹெவியான மாரி இருக்குது. என்னடா இது நம்ப முடியல அவங்களால. அவங்க வந்து மூவ் பண்ணி அங்க போணும், அங்க போய் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சா கூட அவங்களோட கால் வந்து அதுக்கு ஒத்துழைக்கல. கால் அடுத்த எடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆன மாரி தான் அவங்க இருக்கிறாங்க. அ அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் உதிக்கும் நேரத்துல வந்து அப்பதான் வந்து அவங்க எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு வந்து ம் ஓகே என்ன ஆச்சு சீதா மாதாக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது, சீதா மாதா வந்து அப்படியே தனியா அந்த குஷன்ல படுத்துட்டு இருக்கிறத வந்து இவங்க பார்க்குறாங்க. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இவங்க மட்டும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க மாரி. இப்ப அவங்களோட உடல்ல இருந்தே வந்து ஒரு சின்னதா ஒரு வந்து வெளிச்சம் மாரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த மாரி இருக்கிறது மாரி. சரி இப்ப யாரும் விருந்தாளிகள் வந்த மாரியும் தெரியல. ஸ்ரீராமரும் வந்த மாரி தெரியல. யாருமே இல்லையே இங்க. ஒருவேள நம்ம இது கனவா இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க நினைக்கிறாங்க. அ நினைச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது அந்த துறவிகள் வந்து ஐ மீன் சோமா பார்க்குறாங்க ஜன்னல்ல இருந்து. யாருமே இல்லையே! சீதா மாதா மட்டும் தான் இருக்காங்களா? ஒருவேள கெஸ்ட் போயிட்டாங்களா? அப்படின்றது வந்து யோசிக்கிறாங்க. இல்ல வரவே இல்லையா கெஸ்ட் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. இப்ப வந்து ஆ மகா மாதா வந்து ஓகே. இப்ப வந்து ஆ சீதா மாதா என்ன என்ன பண்றாங்க, நல்லா உறங்கிட்டாங்க அங்க பார்க்கும்போது. ஓகே. விருந்தாளி யாரும் வரலன்னு நினைக்கும்போது, பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நைட் மேர் மாரி. சில நேரத்துல என்ன நடக்கும் அப்டின்னா, நம்மள சுத்தி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆனா, அது நடந்ததா? இல்லையா? இது நம்மளோட கற்பனையா? நம்ம தெளிவா பார்த்திருப்போம். ஆனாலும் வந்து இது நம்மளுடைய கற்பனையா? அப்டின்னே நம்மளுக்கு வந்து பல நேரங்கள்ல தோணும். அந்த மாரி ஒரு சம்பவம் தான் வந்து சோமாக்கு ஏற்பட்டிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவங்களுக்கு வந்து இது நிஜமாவே சோமா வந்து நினைக்கிறது கனவு தானா? இவங்க பார்த்த காட்சிகள், சிவபெருமான் வந்தது, அப்புறமா பார்வதி மாதா வந்தது, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிட்டது, அந்த விருந்து சாப்பிட்டது, ஸ்ரீராமர் வந்தது. இது எல்லாமே வந்து உண்மைதானா? நிஜம் தானா? இல்ல அவங்க கனவு பார்த்தாங்களா? ஏன்னா பார்த்துட்டு அவங்களால நகர முடியல. கண்கள் ரொம்ப ஹெவியா தூக்கம் வர மாரி ஆயிடுச்சு. அவங்க வந்து தூங்குறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் தான் காலையில எழுந்து பார்க்குறாங்க. அப்போ உண்மையில் நடந்தது நடந்தது உண்மைதானா? இல்லையா? அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப குழப்பம் வருது. அதுக்கப்புறம் சீதா மாதாவ வந்து அவங்க வந்து கிச்சன்ல பார்க்குறாங்க. அப்போ வந்து சீதா மாதா கிட்ட அவங்க கேட்குறாங்க. ஆ என்ன இது வந்து நிஜம் தானா? அப்படின்ற மாரி அவங்க வந்து அ அந்த கெஸ்ட் வரவே இல்லையா? அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ சீதா மாதா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? உண்மையிலேயே கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்களா? இல்லையா? என்ன நடந்தது? இதெல்லாம் வெறும் கற்பனையா? இல்ல நிஜமா? உண்மையாவே நடந்ததா? அப்படின்றத வந்து என்னன்றத நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த செஷன இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா, சில நேரங்கள்ல நம்மளுக்கும் வந்து நடக்கும். ஏன்னா சீதா மாதா வந்து ரொம்ப விரும்பிட்டே இருந்தாங்க. சிவபெருமான பார்க்கணும் அப்படின்றத. அதுக்காக பார்வதி தேவி காட்சி அளித்த மாரி சிவபெருமான் கூட வரணும் அப்படின்னு. அதுக்காக வந்து சிவபெருமான் தோன்றினாரா? ஏன்னா அவர் வரப்போறது இவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சுச்சு. உண்மையாவே அவர் தோன்றினாரா? அது இவங்களுடைய பிரமையா? அப்படின்றத வந்து அவங்களுடைய அதாவது சீதா மாதாவோட பிரமை இல்ல. சோமா வந்து இதெல்லாம் பார்க்கறது வந்து பிரமையா தெரியுது அவங்களுக்கு. அது அத மாரி இருப்பாங்களா? அப்படின்றத வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.